திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். பஞ்சாட்சர மந்திரமாகிய நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே எழுங்கள். அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு மகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நீங்கள் நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருக்காலத்தி என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். சீகாலத்தி என்பது திருக்காலத்தி. சீ என்ற சிலந்தி, காலம் என்றால் பாம்பு, அத்தி என்றால் யானை. ஆக சிலந்தி, பாம்பு, யானை இந்த மூன்றும் வழிபட்டு வீடு பேறு அடைந்த தலம், அதனால திருக்காலத்தி. பஞ்சபூத தலங்களிலே இது வாயுஸ்தலம். இறைவன் திருமுன்பு எரியும் பல திருவிளக்குகளிலே ஒன்று காற்றினால் மோதப்பெற்றது போலே எப்பொழுதும் அசைந்து கொண்டிருப்பதே இதற்கு சான்றாக காணலாம். தென்கைலாய தலங்களிலே முதன்மை பெற்றது இறைவனுடைய திருப்பெயர் திருக்காலத்திநாதர். குடுமித்தேவர் நாணன் என்ற வேடனால் கண்ணப்பரிடம் கூறப்பெற்ற பெயர். குடுமித்தேவர் கண்ணப்பரிடம் கூறப்பெற்ற பெயர் இது. இறைவனுடைய திருப்பெயர் ஞான பூங்கோதை. இப்பெயர் ஞான பூங்கோதையால் பாகத்தான்கான என அப்பர் பெருமான் வருகிறேன். ஐந்தந்தி பிள்ளையார் மரம் கல்லால மரம், அதாவது விழுது இறங்காத ஆலமரம், அதான் கல் ஆலமரம் என்ற பெயர். தீர்த்தம் பொன்முகலியாறு, இது ஊரிலே வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிறப்புடையது இந்த திருத்தலம். பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சூரிய தீர்த்தம் முதலான தீர்த்தங்கள் எல்லாம் இருந்தன. திருமால், பிரம்ம, திருமகள், கலைமகள், திக்குப்பாலகர் முதலிய தேவர்களும், அகத்தியர், வசிஷ்டர் முதலான முனிவர்களும், முசுகுந்த சக்கரவர்த்தி, நக்கீரர் முதலான பெரியோர்களும் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருக்காலத்தி. அன்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய கண்ணப்ப நாயனார் வழிபட்டு இறைவனுடைய வலப்பக்கத்திலே நிற்கக்கூடிய பெரும் சிறப்பு வாய்ந்த பதி இந்த பதி. கண்ணப்பருடைய தொண்டை பற்றி வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய்கனை இடத்து
காய் கலையினால் இடந்து ஈசன் அடி கூடு காலத்தி மலையே. ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். திருவாரூர் அடிகள் தொடர் பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. திருவாரூரை சிறப்பித்த பாடல். இந்த தலத்திற்கு வீரை நகர் ஆனந்த கோத்து பாடிய திருக்காலத்து புராணம் ஒன்றும், கருணை பிரகாசர், சிவப்பிரகாசர், வேலப்ப தேசிகர் இவர்கள் மூவரும் சேர்ந்து பாடிய தலபுராணம் ஒன்றும் இருக்கின்றது. திருநாவுக்கரசு நாயனார் பதிகம் 1, ஞானசம்பந்த பதிகம் 2, சுந்தரர் பதிகம் 1 ஆக 4 பதிகங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம். கல்வெட்டிலே இறைவனுடைய பெயர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது? திருக்காலத்தினுடைய நாயனார், திருக்காலத்து சிவனார், ஆளுடையார், தென்கைலாயம் உடையார் என்ற பெயர்கள் எல்லாம் வழங்குகின்றன. அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, விடங்கர் சோதி விடங்கர் என்றும் வழங்கப்படுகிறது. பைம்பொன் ஞான மலைவல்லி செம்பொன் வெள்ளத்தில் பரிந்து அளித்த ஞானவார் அமுதம் உண்டவர் யார்? ஞானசம்பந்த பெருமான்.